தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீனவர்கள் பிரச்சினை குறித்து ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சு. பார்லிமெண்டில் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தகவல். சென்னை அணியின் முதன்மை நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. கிரிக்கெட் சங்க கூட்டத்தில் பங்கேற்ற சீனிவாசனுக்கு நீதிபதிகள் சூடு. காஷ்மீர் ஜார்க்கண்டில் 3வது கட்ட தேர்தல். அச்சுறுத்தல்கள், குளிரை புறக்கணித்து ஓட்டளிப்பதில் மக்கள் ஆர்வம். விரிவான செய்திகள். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி பேசி வருவதாக லோக்சபாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக லோக்சபாவில் செவ்வாயன்று அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாக நடப்பதாகவும் அதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவிகளை அளித்து வருவதாக கூறிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்பது ஒன்றே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், மீனவர் பிரச்சினையை தீர்க்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இலங்கை கடல் எல்லையில் நுழைவதை தடுக்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு GPS கருவிகளை வழங்க உள்ளதாகவும் அதன் மூலம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் இருக்காது என்றும் சுஷ்மா கூறினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது பற்றி கருத்து கூற முடியாது என்றும் சுஷ்மா சுவராஜ் கூறினார். நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 600 படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் திங்கட்கிழமையன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். 20க்கும் மேற்பட்ட படகுகளில் உள்ள வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை அறுத்தெறிந்து கடலில் வீசி எறிந்தனர். அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். இருக்கும்போது கட்சிட்டு நேவி வந்து மறிச்சு போட்டுருந்தாப்புல மறிச்சு போட்டு வந்து எல்லாரும் கம்பு மடையெல்லாம் வெட்டி விட்டு போட்டுல திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்து அவங்க வந்து இன்னைக்கு போன போட்டுல நிறைய போட்டு ஒரு போட்டுக்கு வந்து 30,000-40,000 50,000 அடி விழுது. இதுதான் நடந்தது. ஒரு நாளும் தொழில் பார்க்கவும் முடியல, செய்யவும் முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. மீனவர்களின் பிரச்சினையில் நிரந்தர முடிவு எட்டப்படாத வரை இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம் தொடர்ந்து நீடிக்கும் என்று மீனவ அமைப்புகள் அச்சம் தெரிவித்துள்ளன. பெட்டிங்கில் ஈடுபட்ட சென்னை அணியின் முதன்மை நிர்வாகி குருநாத் மெய்யப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிக்கெட் வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டியின் போது நடந்த ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று TS தாக்கூர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெட்டிங்கில் ஈடுபட்டதாக முகுல் முத்கல் குழு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை நிர்வாகியும் அணி உரிமையாளர் சீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் மீது கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குருநாத் மெய்யப்பன் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதான நடவடிக்கையை கிரிக்கெட் வாரியத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுதான் எடுக்க வேண்டும் எனவும் வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கும் சீனிவாசன் அதில் தலையிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். குருநாத் மெய்யப்பனுக்கு தண்டனை வழங்குவது கிரிக்கெட் வாரிய ஒழுங்கு நடவடிக்கை குழுவா, IPL நிர்வாக குழுவா, முகுல் முத்கல் குழுவா அல்லது 2 நீதிபதிகளை கொண்ட புதிய குழுவா என்பதை கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் குறித்த விசாரணை முடியும் வரையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கியிருக்கும்படி உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் கூட்டங்களில் பங்கேற்றதற்காக சீனிவாசனுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அது தவறு என்று ஒப்புக்கொண்ட சீனிவாசன் தரப்பு வக்கீல் அதற்காக வருத்தமும் தெரிவித்தார். IPL ஊழல் வழக்கில் புதனன்று நீதிபதிகள் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் என 2 பதவிகளையும் சீனிவாசன் வகிப்பது தொடர்பாகவும் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 3ஆம் கட்ட சட்டசபை தேர்தல் செவ்வாயன்று விறுவிறுப்பாக நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3வது கட்டமாக பத்கம், புல்வாமா, பாரமுல்லா மாவட்டங்களுக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் செவ்வாயன்று தேர்தல் நடந்தது. 13.69 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1871 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பத்கம் மாவட்டம் பீர்வா தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் உமர் அப்துல்லா உட்பட 144 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த வாரம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஊரி ராணுவ முகாமில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதல்
தாக்குதலுக்கு பிறகும் தேர்தலை புறக்கணிக்க பிரிவினைவாத அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளை புறக்கணித்தும் காலை 7 மணி முதல் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிகுந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தலைநகர் ராஞ்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 17 தொகுதிகளில் 3வது கட்ட தேர்தல் நடந்தது. முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி உட்பட 289 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50.17 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 3434 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாவோயிஸ்ட் அச்சுறுத்தலை புறக்கணித்து வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். ஒருபுறம் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் கிருதி மாவட்டத்துக்கு உட்பட்ட தன்வார் தொகுதிக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு குறித்து தகவல் இல்லை. பாரதிய ஜனதாவை அமோக வெற்றி பெற வைக்கும் மனநிலையில் ஜார்க்கண்ட் மக்கள் இருப்பதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3வது கட்ட தேர்தல் செவ்வாயன்று நடந்த நிலையில் 4வது கட்ட தேர்தல் நடக்கவுள்ள தன்பாத் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவான அரசு அமைந்ததைப் போல ஜார்க்கண்டிலும் பாரதிய ஜனதா தலைமையில் வலிமையான அரசு அமைவதை உறுதி செய்யும்படி வாக்காளர்களுக்கு மோடி வேண்டுகோள் விடுத்தார். மெஜாரிட்டி ஆட்சி அமைந்தால் மட்டுமே மக்களின் விருப்பப்படி அந்த அரசு செயல்பட முடியும் என்று கூறிய மோடி, கூட்டணி ஆட்சி அமைந்தால் மக்கள் நலன் புறக்கணிக்கப்பட்டு புரோக்கர் விருப்பப்படிதான் அரசு செயல்படும் என்றார். ஜார்க்கண்ட் மக்களின் மனநிலையை நோக்கும் போது பாரதிய ஜனதாவை முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சியில் அமர்த்த தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிவதாகவும் மோடி நம்பிக்கையுடன் கூறினார். आज झारखंड 14 साल का हुआ है. 14 से 18 की साल में झारखंड को सबसे ज्यादा परवरिश की जरूरत है, सबसे ज्यादा देखभाल की जरूरत है. झारखंड के 5 साल इतने महत्वपूर्ण है. अगर इस बार झारखंड मजबूत बन गया तो 100 साल तक झारखंड की तरफ किसी को देखना नहीं पड़ेगा. 40 ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்பதாக சொல்லியே ஏழைகளின் கனவுகளை காங்கிரஸ் நாசமாக்கியதாகவும், ஏழைகளால் வங்கிகளின் வாசல் படியை கூட மிதிக்க முடியாத நிலை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததாகவும் கூறிய மோடி, ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் ஏழைகள் வங்கிக் கணக்கு துவங்குவதை தான் உறுதி செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் தண்டித்த பிறகும் தவறுகளை திருத்திக் கொள்ளாத எதிர்க்கட்சிகள் இப்போதும் தோல்வியை தழுவுவது உறுதி என்றார். பிரதமரை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்க உரிமை உண்டு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி செவ்வாயன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பால் மட்டுமே அரசின் ஒதுக்கீடுகள் சரியான முறையில் மக்களுக்கு பங்கீட்டளிக்க முடியும் என்று ராமதாஸ் பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாசிடம் கூட்டணியில் இருந்து பாமகவும் வெளியேறும்படி சுப்பிரமணியசாமி கூறியிருப்பது குறித்து கேட்டபோது அவரின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பவில்லை என்றார். பிரதமரை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்க உரிமை உண்டு என்றும் கூறிய ராமதாஸ், பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்துள்ள வைகோ கூறிய குற்றச்சாட்டுகளில் சிலவற்றில் தங்கள் கட்சிக்கும் உடன்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார். பிஜேபி அரசு நானும் விமர்சனம் பண்றது ஒன்றும் தவறில்லை. அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதமர். அவர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அதனால என்னை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் நான் விமர்சனம் பண்றேன். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் பாமக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினருடன் வன்னிய சங்கத்தினரும் பங்கேற்றனர். நெல்லை அருகே மழையினால் உடைந்த அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் அரசை எதிர்பார்க்காமல் பொதுமக்களே களம் இறங்கியுள்ளனர். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் பெய்த பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பின. பெரும்பாலான இடங்களில் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உடைப்பெடுத்து தண்ணீர் வீணாகியது. தாமிரபரணியின் கிளை நதியான பச்சையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திடியூர், தமிழாக்குறிச்சி, பூக்குழி போன்ற கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. தமிழாக்குறிச்சி அணைக்கட்டில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகிய நிலையில் அணைக்கட்டை சரி செய்ய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அரசு நடவடிக்கை எடுப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் கிராம மக்களே ஒன்றிணைந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். ஒரு 500 குடும்பங்களைச் சேர்ந்த 550 ஏக்கர்களுக்கு மேல் உள்ள நிலங்களுக்கு பயிர் சாகுபடி ஆகுது. இந்த அணைக்கட்டு வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே இடிஞ்சு போச்சு. இதை நாங்கள் வருஷம்
வருஷம் வந்து பராமரித்து இந்த அணைக்கட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கபடி மண்ணெல்லாம் அடைச்சி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இந்த இப்போ அணைக்கட்டில் வந்து இப்போ நடைபெற்ற மராமத்து பணிகளை கூட வந்து நாங்களாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு இந்த 4 கிராமங்களையும் உண்டியலை குலுக்கி தெருவா விவசாயிகள்கிட்ட உண்டியல் மூலமாக வசூல் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இருக்குங்கிற அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துடுச்சு. வருஷம் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவழிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் பொதுமக்கள்கிட்ட இடம் இல்லை. ரொம்ப வருஷமா உடஞ்சி கிடக்கு. அதை அடைப்பாங்க நாங்கள் எவ்வளவோ முறை ட்ரை பண்ணி பார்த்தும் கூடாமல் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இப்போ 2 நாளாக நாங்கள் அடைச்சிட்டு ஒரு நாளைக்கு 50,000 எங்களுக்கு செலவாகுது. வருஷத்துக்கு ஒரு வெள்ளம் வந்துட்டுனா அரிச்சு கொண்டு போயிடும், அங்கே தண்ணி இல்லாமல் போயிடும். தமிழாக்குறிச்சி அணைக்கட்டு மூலம் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் அரசின் மெத்தன போக்கு மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு நிர்ணயித்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை கோவை மாவட்டத்திற்கேற்ப மாற்றியமைக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களுக்கு ஒரே மாதிரியான மீட்டர் கட்டணத்தை அரசு நிர்ணயித்துள்ளது. ஆனால் கோவை மாவட்டத்திற்கு இது பொருந்தாது என்றும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மறியல் செய்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் மறியலால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சபரிமலையில் கடந்த 2 நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் மத்திய அதிவிரைவு படை போலீசார் ஈடுபட்டனர். சபரிமலையில் தற்போது மண்டல கால பூஜை நடைபெற்று வருவதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த சன்னிதான வளாகத்தில் மட்டும் 1600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று இரவில் திடீரென்று பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. இதனால் பக்தர்கள் அனைவரும் கட்டுப்பாடின்றி 18ஆம் படி முன்பு திரண்டனர். விஐபி வழி உட்பட அனைத்து பாதைகளிலும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் 18ஆம் படிக்கு முன்பு கடும் நெரிசல் ஏற்பட்டதால் ஆன்லைன் கியூவில் பக்தர்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீசாரும் பக்தர்களை ஒழுங்குபடுத்த பணியில் ஈடுபட்டனர். மத்திய அதிரடி படையினரின் துரித நடவடிக்கையால் பக்தர்களின் கூட்டம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசித்து சென்றனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 104 ரூபாய் உயர்ந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 19,648 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,456 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 39 ரூபாய்க்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 36,425 ரூபாயாக இருந்தது. இரு ஆசிரியர்களால் 3 ஆண்டாக பாலியல் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவி 3 முறை கருக்கலைப்பு செய்ததால் உயிரிழந்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள வக்கலகட்டா கிராமத்தில் உள்ள பள்ளியில் 16 வயது மாணவி 11ஆம் வகுப்பு படித்து வந்தாள். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மாணவிக்கு படிக்க உதவுவதாக கூறி பள்ளி தலைமை ஆசிரியர் சிவராம பிரசாத்தும் ஆங்கில ஆசிரியர் ஜனார்த்தன பிரசாத்தும் தங்களது காம இச்சைகளை மாணவியிடம் தீர்த்து கொண்டுள்ளனர். 3 ஆண்டாக அந்த மாணவியை தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்த ஆசிரியர்கள் இருவரும் மாணவி கர்ப்பமடைந்ததால் 3 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்துள்ளனர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மாணவி இறந்து போனார். இதையடுத்து 2 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். హెడ్ మాస్టర్ గా పనిచేస్తున్న ఒక శివరామ ప్రసాద్ అనే అతను అదే స్కూల్లో చదువుతున్న మాగంటి సిద్ధాబత్తుల తేజస్వి అనే అమ్మాయి 8th క్లాస్ చదువుతున్నప్పటి నుండి ఆ అమ్మాయి పరిచయం ఉంది. అయితే అమ్మాయి 10th క్లాస్ వరకు వచ్చే వరకు ఇతను అతనితో అమ్మాయితో బాగా చనువు ఏర్పరచుకుని శారీరకంగా సంబంధం అమ్మాయిని పెట్టుకున్నాడు. అయితే అమ్మాయి వయసు 15 సంవత్సరాలు అమ్మాయి. అతనితో పాటు ఒక చెరువోలు జనార్దన ప్రసాద్ అని అతను కూడా అదే స్కూల్లో టీచర్గా ఇంగ్లీష్ టీచర్గా పనిచేస్తున్నాడు. అతను కూడా ఈ అమ్మాయితో సంబంధం పెట్టుకున్నాడు. వీళ్ళిద్దరు సంబంధం కారణంగా ఆ పిల్ల కొంత రోగం, మానసిక రోగం, తర్వాత శారీరక ఇది ఏర్పడ్డది. దాని మీద ఆ అమ్మాయి హాస్పిటల్లో, విజయవాడ హాస్పిటల్లో, ஆந்திரா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் చేసుకుంటూ చనిపోయింది. இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதாவின் மாணவர் அமைப்பினர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்தே 2 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஆந்திராவில் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.